வணக்கம். நம்ம இன்றைக்கி கீரை வச்சு எப்படி மெது வடை செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ உளுந்து நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும், 2 வெங்காயம் பொடியாக நறுக்குனது, உப்பு, 2 பச்சை மிளகாய், முளைக்கீரை நல்லா அலசிட்டு இலை மட்டும் இருந்தால் போதும், தண்டு வேண்டாம். இப்போ இந்த உளுந்தை நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நான் பாதி அளவுக்கு உளுந்து போடுறேன். இப்போ 2 பச்சை மிளகாய் அதிலே போட்டுக்கலாம். இப்போ போட்டிருக்க உளுந்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். உப்பு போட்டு அரைக்கும் போது தண்ணி நிறைய விட வேண்டாம், ஏன்னா உப்புலேயே தண்ணி விட்டுடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச இந்த மாவில் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அப்புறம் பொடியாக நறுக்கின அந்த முளைக்கீரை, கீரை பகுதி மட்டும் எடுத்துக்கலாம், தண்டு வேண்டாம். காரத்துக்கு இதில் பச்சை மிளகாய் நம்ம போட்டு அரைச்சிட்டதுனால அதுவே போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு கொஞ்சம் கலந்து விட்டோன்னா ரெடி ஆகிடும். நம்ம அப்படியே வடை தட்டி போட வேண்டியது தான். இந்த கீரை எல்லா மாவுலேயும் கலக்கிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. நம்ம உப்பு போட்டு அரைச்சதுனால இதில் திருப்பி உப்பு போட வேண்டாம். இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எண்ணெய் அதுக்குள்ளே காய வச்சுக்கலாம், வடை தட்டி போட்டுடலாம். இப்போ எண்ணெயை நம்ம சூடு பண்ணிக்கலாம். இப்போ கையை கொஞ்சம் நனைச்சிட்டு கொஞ்சமாக ஒரு மீடியம் சைஸ் உருண்டை எடுத்துக்கலாம். உருண்டை பாருங்கள் கையில் ஒட்டாமல் வருது, இதுதான் கரெக்டான பதம். இப்போ கட்டவரால் ஒரு ஓட்டை சூடான எண்ணெயில் போட்டுடலாம். இன்னொரு தடவை பாருங்கள், கையை நனைச்சிட்டு ஒரு மீடியம் சைஸ் உருண்டை உருட்டி அதை கட்டவரால் லைட்டாக தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். இதே போலேயே நம்ம எல்லா வடையும் தட்டிட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ நடுவில் எதுக்கு ஓட்டை போடணுன்னா, அப்போ தான் எண்ணெய் நடுவில் உள்ளே போயிட்டு வடையோட எல்லா பாகமும் நல்லா வேகும், சீராக வேகும். இல்லைன்னா ஓர பகுதியே மேல் பகுதியெல்லாம் வெந்துட்டு நடுவில் இருக்க பகுதியில் கொஞ்சம் வேகாமல் இருக்கும். இப்போ இது வேகத்துக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். அதனால் நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம பொரிக்கணும். அதாவது மிதமான சூட்டில் தான் நம்ம எண்ணெயில் இதை பொரித்து எடுக்க போகிறோம். ரொம்ப ஹை வச்சோம்னா மேலே எப்போவும் சொல்கிறது தான் மேலே ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வேகாது. இப்போ இது ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு மீதி இருக்க எல்லா வடையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். உளுந்து 1 மணி நேரம் ஊறினா தான் இந்த மாதிரி நமக்கு நல்லா ப்ளஃபியாக ஒரு வடை கிடைக்கும். அதே மாதிரி 1 மணி நேரத்துக்கு மேலேயும் ரொம்ப நேரம் உளுந்து ஊறக்கூடாது. மேக்ஸிமம் 1 hour, அவ்வளோதான். இப்போ தேங்காய் சட்னியோட கீரை மெது வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.